தென்காசி மாவட்டம் குற்றாலம் மீனருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். சுட்டரிக்கும் கோடை வெயிலால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி தினசரி குவியும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் மிக குறைவாக பாறையையொட்டி விழும் தண்ணீரில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே உள்ள துவரங்கொல்லைப்பட்டி கிராமத்தில் சித்திவிநாயகர் சந்தனக்காப்பு திருவிழாவை ஒட்டி விடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. களத்தில் இறக்கப்பட்ட 11 காளைகளை தழுவ 11 குழுக்களைச் சேர்ந்த 99 மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டனர். சில காளைகள் யார் பிடியிலும் சிக்காமல் வீரர்களை திக்குமுக்காடச் செய்து பரிசுகளை வென்றது. சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 200 அடி நீளத்திற்கு தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி அணிவகுத்து இந்திய ராணுவத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். அப்போது பாகிஸ்தான் அரசை கண்டித்து கோஷமிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் மதுபோதையில் ரகளில் ஈடுபட்ட கணவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டார். அச்சனம்பட்டியைச் சேர்ந்த முருகபாண்டி என்ற கூலி தொழிலாளி மதுபோதையில் அவரது மனைவி முத்துலட்சுமியிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முத்துலட்சுமி முருகபாண்டியின் கழுத்தை நெரித்துள்ளார். அப்போது முருகபாண்டி மயங்கி விழுந்த நிலையில் அவர் மதுபோதையில் தூங்குவதாக நினைத்த முத்துலட்சுமி படுத்து தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்க மாநாட்டுக்காக ஆட்களை கூட்டி சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். மருவத்தூரிலிருந்து புறப்பட்ட வேன் சீர்காழி அட்டக்குளம் அருகே புறவழிச்சாலையின் இணைப்பு சாலையில் வேகத்தடையை தவிர்க்க சாலையின் ஓரமாக வேனை இயக்க ஓட்டுநர் முயன்றுள்ளார். வேகத்தை குறைக்காமல் வேனை வேகமாக திருப்பியதால் வேன் கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த 6 பேர் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே ஒன்னிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள எல்லை கருப்புசாமி கோயிலில் 18 சித்தர்கள் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். ஆளுநருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் நடிகை மீனா, நடன இயக்குநர் கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளையை அடுத்த எட்டுக்குடியில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் உற்சவர் ஆறுமுக வேலவர் வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிறப்பு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டு திருத்தேரோட்டம் தொடங்கியது. பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். மதுரை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் இருசக்கர வாகனத்தில் சிக்கிய பாம்பு உயிருடன் மீட்கப்பட்டது. பாம்பன் நகரைச் சேர்ந்த தேவா தனது இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்த போது டயரில் பாம்பு சிக்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பாம்பு பிடி வீரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் வந்து பாம்பை பத்திரமாக மீட்டார். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் பொள்ளாச்சி மற்றும் உடுமலை வனக்கூட்டத்தில் கோடைக்கால வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கின. 32 சுற்றுகளாக 62 நேர்கோடு பாதையில் கணக்கெடுக்கும் பணிகளில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். விலங்குகளின் எச்சம், காலடி தடம் மற்றும் கண்ணெதிரே தென்படும் விலங்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் GPS கருவி மூலமாகவும் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. முதல் 3 நாட்களில் மாமிச உண்ணிகளும் அடுத்த 3 நாட்கள் தாவர உண்ணிகளும் கணக்கெடுக்கப்பட உள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் பெருஞ்சேரி கிராமத்தில் தாருகாவனத்து சித்தர் பீடத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 54 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய சிவலிங்கம் வடிவ கோயிலில் உள்ள 5 அடி உயர தாருகாவனேஸ்வரர் சிவலிங்கத்தின் மீது பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் சிலர் பக்தி பரவசத்தில் நடனமாடி சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பணம் எடுக்க உதவுவது போல் நடித்து ATM கார்டை மாற்றிக் கொடுத்து 2,25,000 ரூபாய் பணத்தை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். முத்துச்சாமி என்பவர் SBI வங்கியில் ATM மையத்திற்கு வந்தபோது பணம் வரவில்லை. அப்போது அங்கே நின்றிருந்த நபர் அவருக்கு உதவுவது போல் நடித்து பின் நம்பரை தெரிந்து கொண்டு போலி ATM கார்டை கொடுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். பின்னர் 2 நாட்களில் முத்துச்சாமியின் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி வந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் பணம் எடுத்த சாடர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரை கைது செய்தனர்.
சேலத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் குடும்பத்தினரோடு கலந்து கொண்டு பேசி மகிழ்ந்தனர். கருங்கல்பட்டியில் உள்ள வீரலட்சுமி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் 1999 2000ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் 25 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து கேக் வெட்டி வெள்ளி விழா சந்திப்பினை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தங்கள் குடும்பத்தினரை நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி நலம் விசாரித்து நெகிழ்ந்தனர். தஞ்சாவூரில் கமிஷன் தொகை வழங்காத ஆத்திரத்தில் சித்த மருத்துவரை கடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இலக்கியன் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் 92 லட்சம் ரூபாய் கடன் பெறுவதற்கு விஜயானந்த் என்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. கடன் பெற்ற பின் கமிஷன் தொகையாக 1.5 லட்சம் ரூபாய் மட்டும் வழங்கியதால் ஆத்திரமடைந்த விஜயானந்த் தனது நண்பர்களோடு சேர்ந்து இலக்கியனை கடத்திச் சென்றார். இந்த நிலையில் பிள்ளையார்பட்டி ரவுண்டானா பகுதியில் கடத்தல் கும்பலை காவல்துறையினர் சுற்றி வளைத்து இலக்கியனை பிடித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மதுபோதையில் இளைஞர் ஒருவர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகேஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த உதயா, திவாகர் ஆகியோருடன் மது அருந்தியதாக தெரிகிறது. அப்போது அவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் லோகேஷை மற்ற இருவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்ததாக தெரிகிறது. உதயா, திவாகர் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் இதுகுறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரம்மோஸ் ஏவுகணையின் சக்தியை பற்றி அறியாதவர்கள் பாகிஸ்தான் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். லக்னோவில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை ஆலை திறப்பு விழாவில் யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். பாகிஸ்தானின் பயங்கரவாதம் நாயின் வால் போன்றது என்றும் அதற்கு அவர்கள் மொழியிலேயே பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி இந்த கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டு மேற்கூரை சேதமடைந்தது. இதனையடுத்து 1.5 கோடி ரூபாய் செலவில் மராமத்து பணிகள் நடைபெற்று முடிந்து கடந்த செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆணின் சடலத்தை கண்டெடுத்த காவல்துறையினர் கொலையா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் கட்டப்படும் இடத்தில் ஆணின் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போத்தனூர் காவல் நிலைய காவலர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உடலில் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் அவர் யார், கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மக்களின் தாகத்தை தீர்க்க வைக்கப்பட்ட மண்பானையை திருடிச் சென்ற நபர் அதனை மீண்டும் அதே இடத்தில் வைத்துச் சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பெர்கின்ஸ்புரம் பகுதியில் வீட்டின் முன்பு தகர ஷெட் அமைத்து அதன் உள் மண்பானையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அந்த பானையை திருடிச் சென்றார். பின்னர் சிறிது நேரத்தில் பெண் ஒருவருடன் வந்து பானையை அதே இடத்தில் வைத்துவிட்டு சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 6.5 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் பணம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானைச் சேர்ந்த தினேஷ்நாத், கவிதா குமாரி தம்பதி வேடசந்தூர் நேருஜி நகரில் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் பிளைவுட் கடைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த நபர்கள் நகை, பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் KN பாளையம் பகுதியிலிருந்து கடம்பூர் மலை கிராமம் செல்லும் சாலையில் உணவுக்காக யானை கூட்டம் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய 3க்கும் மேற்பட்ட யானைகள் KN பாளையம் கடம்பூர் செல்லும் சாலையில் உலா வந்தன. இதனால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூரில் உள்ள அய்யனார் கோயில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மானாமதுரை, பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்டது. 27 மாட்டு வண்டிகள் பங்கேற்று இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடிய நிலையில் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த மக்கள் உற்சாகத்துடன் போட்டியை கண்டுகளித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். அவர்கள் கோயிலை வந்தடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது.
உதகை அருகே சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லும் சாலையில் அருகே பதுங்கியிருந்த சிறுத்தை வாகனத்தை கண்டதும் அச்சமில்லாமல் மெதுவாக வனத்திற்குள் நடந்து சென்றது. சாலையின் மிக அருகே நின்றிருந்த சிறுத்தை வாகனத்தை கண்டதும் சிறிது நேரம் முறைத்து பார்த்தது. பின்னர் மெதுவாக நடந்து வனத்திற்குள் சென்ற நிலையில் மக்கள் இதனை வீடியோவாக பதிவிட்டு வெளியிட்டுள்ளனர். நாகையில் உள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் மற்றும் செடில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மற்றும் செடில் உற்சவம் நடைபெற்ற நிலையில் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் தங்கள் குழந்தைகள் நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டி செடில் மரத்தில் ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர். காஞ்சிபுரம் மாநகர சாலைகளில் உள்ள மரங்களில் அடிக்கப்பட்ட ஆணிகளை தன்னார்வ அமைப்பினர் அகற்றினர். தனியார் நிறுவனங்கள் விளம்பரத்திற்காக மரங்களில் ஆணி அடித்து விளம்பர பலகைகள் வைப்பதால் மரங்கள் நாளடைவில் பாதிப்படைகின்றன. இந்நிலையில் சுற்றுச்சூழலை பேணி காக்கும் விதமாக மரங்களில் உள்ள விளம்பர பலகைகளையும் ஆணிகளையும் அப்புறப்படுத்தினர். மரங்களில் ஆணி பிடுங்கப்பட்ட இடத்தில் மஞ்சள் தடவினர்.